அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகும். பொருள்: எல்லா எழுத்துக்களுக்கும் ஆரம்பம் ஆ. அதே மாதிரி உலகத்துக்கும் ஆரம்பம் ஆதி பகவன்தான். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒருவன் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அந்த கல்வியின் உண்மையான பயன் என்ன? அறிவில் தூய்மையுடைய ஆதி பகவனின் திருவடிகளை வணங்கவில்லை என்றால் அந்த கல்வி பயனற்றதே. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுவாழ் தூய மலரின் மேல் அமர்ந்தவனின் உயர்ந்த திருவடிகளை மனதில் சேர்த்து கொண்டவர்கள் இந்த பூமியில் நீண்ட காலம் நல்ல வாழ்வு வாழ்வார்கள். துன்பம் குறையும், வாழ்க்கை நிலைக்கும். தூய மனத்துடன் இறைவனின் உயர்ந்த அடிகளை நினைத்து வாழ்கிறவர்கள் இந்த உலகில் நீண்ட அமைதியான நல்ல வாழ்க்கை பெறுவார்கள். திருக்குறள்: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, யாண்டும் இடும்பை இல ஆசை பேராசை போன்ற வேண்டுதல்கள் இல்லாத இறைவனை மனதில் கொண்டவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது. துன்பத்தின் மூல காரணம் ஆசை. ஆசையை கடந்த நிலை அமைதி. அந்த அமைதியே மனிதனை காப்பாற்றும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் உண்மையான இயல்பை உணர்ந்து அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றில் அறத்தின் வழியில் வாழ்ந்து புகழ் பெற்றவர்களை நல்லதும் கெட்டதும் ஆகிய இரு வினைகளும் கர்ம பலன்கள் அணுகாது. சுருக்கமாக சொன்னால் அறத்துடன் வாழ்கிறவர்களுக்கு தீய விளைவுகள் ஒட்டாது.